நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். பொதுவா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இத்தனை தலைவர்கள் இந்த அளவுக்கு பேசப்பட்டதே கிடையாது. பொதுவா என்ன ஆகும்னா, மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக, அதிமுகல எடப்பாடி பழனிசாமி, இவங்க 2 பேர் மட்டும் என்ன பேசுறாங்க? அதுவுமே பெரும்பாலான மக்களால் பார்க்கப்படல. அது மாட்டம் போயிட்டு இருக்கும். திமுக ஜெயிச்சது. திமுக தமிழக மக்கள் பல முறை சொல்லி தமிழக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு திமுக இந்தா ஜெயிச்சுட்டு போ, இந்த உனக்கு 120 தொகுதி போ, நீ பாரு, நீ மாட்ட ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்யினர், எங்க உயிரை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு 120 தொகுதி கொடுத்துருவாங்க. அவர் மாட்டா 5 வருஷம் ஆட்சி செய்ய வேண்டியதா, செய்யும் போது இவங்க பார்த்துனே இருப்பாங்க. ஓகே, இது சரி, இது தப்பு, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. சரி, இந்த ஆட்சியை கோத்துருவோம் அப்படின்ட்டு அடுத்த என்ன பண்ணுவாங்க, அதிமுக இந்தா 120 தொகுதி உனக்கு, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி நடந்து நேர்ந்தது. கிட்டத்தட்ட 50 வருஷமா இதான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இருந்த ஒரு நிலைமை. எப்பயுமே அந்த பிரச்சனையே கிடையாது. 2006 சொல்றாங்க. 2006 பாத்தீங்கன்னா திரு கலைஞர் கருணாநிதி தான் முதல்வர் தான் கிட்ட 120 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அதுவுமே அதே மாதிரி அவரோட ரிசல்ட் தான். என்ன, அவர் கூட்டணி கட்சிகள் அதிகமா வாக்களிச்சாங்க. அவர் கொஞ்சம் அவர் போட்டிட்டு தொகுதி கம்மியா தோத்துட்டு, ஆனா கலைஞர் தான் முதல்வர் அப்படின்ற அளவுக்கு தான் 120 தொகுதி அந்த முறையை வாக்களிச்சாங்க. அவருடைய கட்சி 96 தொகுதி இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டணி 120 தொகுதி இப்படியே போயிருந்தது. இந்த வாட்டி எவன் கண்ணுப்பட்டதுன்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு கேவலமான சூழல் தமிழ்நாடு மாட்டிச்சு. பொதுவா இந்த பீகார், வட மாநிலம் இந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேடுகட்ட ஆட்சி நடத்துறாங்க, அரசு நடத்துறாங்க அப்படின்னு நினைச்சுக்கும் போது பார்த்தா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அது நம்ம படுற பாடு. ஒரு நாளும் விடிஞ்சல இருந்து தூங்குற வரைக்கும் எந்த சேனல் பாக்குறோமோ இல்லையோ, நியூஸ் சேனல் பாக்குற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாடோட நிலைமை ஆகி போச்சு. எப்போ இந்த ஆட்சி கவிழும், இல்ல எப்படின்னா இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்குமா, விடிஞ்ச உடனே இன்னைக்கு என்ன பிரச்சனையா இல்ல நல்லதா, தாவேக்காக நல்லதா, திமுக நல்லதா, அதிமுக நல்லதா, அதிமுக எத்தனை பேர் போனா, திமுக எவனா போறானா, இப்படியேதான் ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா. மத்தபடி மக்களுடைய பிரச்சனை யாருமே எந்த மீடியாவும் பேசுறது இல்ல, யாருமே பேசல. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா இன்னைக்கு திருமாவளவன் மறுபடியும் வந்துட்டாரு. அவர் சொல்றாரு, நல்ல பழுத்த பழம் தான் கல்லடிப்படும் அப்படின்றது ஒரு பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியும். நல்லா இப்போ ஒரு பெரிய மரம் இருக்குன்னா, அந்த மரத்துல காஞ்சி போன காய் எவனும் அடிக்க மாட்டான். நல்லா அடிச்சா நல்லா ருசியா இருக்கும் அப்படின்ற மரத்தை தான் கல் எடுத்து அடிப்பான். அந்த பழத்து மேலதான் கல் அடிப்படும். அது போலதான் திருமாவளவன். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, திரு எடப்பாடியார் இருக்காரு. எடப்பாடியார் எத்தனை வருஷமா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, 2017 அப்புறம் தான் எடப்பாடியார் எல்லாருக்கும் ரொம்ப பெருசா தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் இருந்தா கூட இந்த அளவுக்கு தமிழக மக்கள் யாருக்கு தெரியுமானா தெரியாது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சோட கலைஞருக்கு கீழே தான் அவருக்கு தெரியும். ஆனா திரு திருமாவளவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா தெரிந்த ஒரு தலைவர். வைகோலாம் இருந்தாரு. வைகோ பத்தி நிலைமொழி என்னன்னு தெரியும். வைகோ அவர் என்ன நிலைமையில வச்சுட்டு இருக்காருன்னு அவர் கட்சிக்காரர்களுக்கே தெரியல. அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய சுய கட்டுப்பாடு இல்லாமல் தப்பா பேசி, இங்க பேசினா அங்க எக்ஸ்ட்ரீமா பேசுவார், அங்க பேசினா அங்க எக்ஸ்ட்ரீமா பேசுவார். பேசி இன்னைக்கு அவருடைய தரத்தை குறைத்து கொண்டு அவர் கட்சியினுடைய தரத்தையும் இழந்து விட்டார்னு சொல்லலாம் வைகோ அவர்களை. நம்ம இதை இப்ப சொல்லல, அவர் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதான் பிரச்சனை. திமுக கூட்டணியில் இருக்கும்போதே பார்த்தா கொஞ்சம் தான் பேசணும். நம்ம கட்சியின் ஒரு கொள்கை இருக்கணும், கோட்பாடு இருக்கணும், அவருக்கு இருந்தது. ஆனா கொஞ்சம் தான் பாராட்டினா மொத்தமா பாராட்டுறாரு, அந்த மாதிரி இருந்தது. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திருமாவளவன், ஐயுஎம்எல், இந்த தலைவர்கள் நீங்க பொதுவா எடுத்து பாருங்க. காங்கிரஸ், இந்த 5 கட்சியை பத்தி தான் இப்ப அதிகமா பேசுறாங்க. இன்னும் அன்புமணி ராமதாஸ் பத்தி அதிகமா பேசாததுக்கு காரணம் என்னன்னா, அவர் சீன்ல வராரா வரலையான்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பா வந்துருவார் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு இப்ப நடக்கிற சில காட்சிகள் நம்மளுக்கு உண்மையை உணர்த்துவது போல இருக்கு. என்னன்னா, திரு திருமாவளவன் தாவேகா கூட சேர்ந்துட்டாரு, ஆட்சியிலையும் பங்கெடுத்துட்டாரு. பங்கெடுத்துட்டு அன்னைக்கு மேடையில பேசும்போது சில விஷயங்கள் பேசுறாரு. நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியாது, சொன்னா தப்பாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அரசியல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இவன் இருக்கிறான், நாளைக்கு அவன் இருக்கலாம். சோ யாருன்னா இருக்கலாம். ஆனா திரைமறைவில நடக்கிற எந்த விஷயத்தையுமே எந்த சுய லாபத்துக்காகவும் வெளில சொல்லக்கூடாது. இது அரசியல்ல ஒரு அரசியல் தலைவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை. அதை செஞ்சா மட்டும்தான் அந்த விஷயங்கள் காப்பாற்றப்படும், அந்த விஷயங்கள் மக்களால மதிக்கப்படும் அப்படின்றது. அந்த தலைவர் மக்களால மதிக்கப்படுவார்கள். அது திருமாவளவன் அவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவரு எப்படின்னா, மக்கள் மனசுல ஜாதியை கடந்து அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக போற்றப்படுறார் அப்படின்றது எல்லாருக்குமே பிரச்சனை. அவர் அடிக்கடி சொல்றாரு, இத்தனை பேர் இருக்கும்போது என்ன மட்டும் ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க, என்ன மட்டும் ஏன் அந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப கம்யூனிஸ்ட் தலைவர் நீங்க திரு வீரபாண்டியனும் திரு பே சண்முகமும் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் தலைவர் யாருன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு 10% அரசியல் ரொம்ப முறமா பார்த்தா 5 to 10% தான் தெரியும். இன்னைக்கு எல்லாருக்குமே வீரபாண்டியன்னா யாரு, சண்முகம்னா யாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னன்னா, அவங்க 2 சீட்டை வச்சுட்டு இன்னைக்கு தாவேகா பத்தி வீரபாண்டியன் சார் என்ன சொல்றாரு பாப்போம், அப்படி திரு சண்முகம் சார் என்ன சொல்றாரு, நீ வேணான்றாரா வேணும்ன்றாரா,
திமுக பக்கம் போறாரா, அதிமுக பக்கம் போறாரா, தாவேகா பக்கம் போறாரா, இவங்க ஆதரிச்சு பேசுறா, இவங்களை ஏத்து பேசுறாரா அப்படின்னு பல கண்டென்ட்கள் தரக்கூடிய ஆளா வந்து திரு வீரபாண்டியன், திரு சண்முகம் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கான அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு என்னென்னமோ பேசினாங்க, தத்துவங்கள் அது பேசினாங்க, எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு வெறும் பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தான் நம்ம கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுன்ற மாதிரியே மாத்திட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால தான் பல இடத்துல அழிஞ்சுதான் நம்மளுக்கு தெரியல, நம்மள வேற ஆளுக்கு தெரியல. அதே மாதிரி திரு ஐயுஎம்னுடைய திரு காதர் மொய்தீன் அவர்கள் எத்தனை பேருக்கு வந்து இங்க இருக்கிற மக்கள் எத்தனை பேர் தான் யாருக்குமே தெரியாது. கம்யூனிஸ்டா தெரியும். ஐயுஎம் எல்லாம் எதுக்கு போட்டி போட்டாங்க, எப்ப போராடினாங்கன்னு தெரியல. சிஐஏ அந்த விஷயங்கள் வரும்போது தான் அவங்க இஸ்லாமிய எதிர்ப்பு வரும்போது தான் அவங்க போராடி இருக்காங்க. அவங்கள பத்தி ஒன்றும் பெருசா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தலைவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னு யாருக்குமே கேட்டது கிடையாது. ஆனா திரு திருமாவளவன் அவர்கள் பேசுறது எல்லா நேரத்திலுமே திரு திருமாவளவன் அவருடைய அந்த இன்புட் இல்லாம அந்த அந்த அரசியல் நகர்ந்தே இருக்காது. எல்லா நேரத்திலுமே திரு திருமாவளவன் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சு, அவருடைய செயல் வந்து எல்லாராலையும் பார்க்கப்படும், கவனிக்கப்படும். இதுதான் திரு திருமாவளவன் அவர்கள் எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு காரணம். என்னன்னா கிட்டத்தட்ட 25-30 வருஷமா நம்முடைய அதாவது ஒரு 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 தாழ்த்தப்பட்ட இனத்துக்கு வந்து ஒரு தலைவரா பார்க்கப்பட்ட வந்து திரு திருமாவளவன். அப்ப அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா மக்கள் ரொம்ப பொறுப்பா வாட்ச் பண்றாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா திரு திருமாவளவன் அவர்கள் வந்து இப்பயே இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா எத்தனை முறை மாத்தி மாத்தி பேசுறாருன்னு பாருங்க. அது அவர் சொன்ன நம்ம ஒரு நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பத்திரிகையில பெரிய லெவல்ல பேசக்கூடிய பத்திரிகை எல்லாம் சொல்றா அவர் வந்து ரொம்ப அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன இப்படி என்ன வந்து அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறதே எடுத்து இவரே ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சாலே அவருக்கு தெரியும். சரி இன்னைக்கு எல்லாம் வேணாம்பா, இன்னைக்கு கிளியர் கட்டா ஒரே விஷயம், கிளியரா வந்து எல்லாருக்கும் வந்து ஓப்பனா சொல்லிடலாம். திமுக வேணும், தாவேகா வேணும். அதிமுக ஒரு போல விட்டுருங்க, திமுக வேணும், தாவேகா வேணும். இந்த ரெண்டு கட்சியுமே அவருக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு வகையில தேவைப்படுது. அவர் என்ன சொல்றாரு, பர்சனலா எனக்கு வந்து தாவேகா ஆட்சியில இடம்பெற்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் பர்சனலா சொல்றாரு. அவர் மனசு. ஆனா அவர் கட்சியா பார்க்கும்போது பல பேர் வந்து ஆட்சியில் நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்குமோ, நம்ம எப்படி விட முடியும், நம்ம தாவேகாவோட போய் சேருவோம்னு சொல்றதால நான் தாவேகால சேர்ந்தேன் தான் அன்னைக்கே சொல்றாரு மீட்டிங்ல. அந்த மீட்டிங்ல பேசும்போது அதான் சொல்றாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அதான் சொல்றாரு. தனி மனிதனா இல்ல கட்சியான்றத அவரு தான் முடிவெடுக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு அவர் மீண்டும் திமுக வருவாரா இல்ல தாவேகால் தொடருவாரா அப்படின்றத ரெண்டு கட்சிக்குமே ஆப்ஷன் வைக்கிறாரு. சரி இவ்வளவு பண்றாரு. ஆனா அவர் ஆக்சுவலா ஒரு அரசியல்வாதியாச்சு, ஏன் வந்து இவ்வளவு விஷயத்த வந்து இதுல சொல்லிட்டே இருக்கிறாரு நம்ம யோசிக்கும் போது ஒரு உண்மை தெரிய வருது. என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் மேல வந்து இவருக்கு உண்மையான ஒரு நம்பிக்கை கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திரு அன்புமணி ராமதாஸ் வந்து திரு புஷி ஆனந்த போய் இப்ப பாட்டு வந்திருந்தாரு. இதுக்கு முன்னாடியே பல தடவை பார்த்திருக்கிறாரு, பேசியிருக்காரு. விஜய் வந்து தொடர்ந்து புகழ்ந்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து திரு திருமதி சௌமியா அன்புமணி வந்து அமைச்சர் ஆசை அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். 2 எம்எல்ஏ வச்சுரு அவருக்கே ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க, நான் 4 எம்எல்ஏ வச்சுரு என் பொண்டாட்டி மட்டும் நீங்க எப்படி அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா போதுன்ற கான்செப்ட் கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்கும். ஒருவேளை திரு அன்புமணி ராமதாஸ் வந்து 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறாரு சொல்லிட்டு அவர் வந்து உள்ள எடுத்தாங்கன்னா அங்க திரு திருமாவளவன் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம திமுகல இருந்தே பாத்தீங்கன்னா திமுகல திரு திருமாவளவன் வந்து சொல்லும் போதே அன்புமணி ராமதாஸ் அது பெரியவர் ராமதாஸ் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அவர் இருந்தா நான் வர முடியாதுன்னா பெரியவர் ராமதாஸ் வந்து அந்த கூட்டணியில சேர்க்காம வெறும் நம்முடைய திருமாவளவன் வச்சு அந்த கட்சி நடத்துறாங்க. அதே போல நம்ம அந்த தேர்தலை போட்டிட்டாங்க. அதே போல இப்போ வந்து மறுபடியும் திரு அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்துட்டாருன்னா திரு திருமாவளவன் எப்படி வந்து அது உள்ள இருக்க முடியும், வெளியில் தான் வந்தாகணும். ஏன்னா அவருக்கு 2 எம்எல்ஏ அவருக்கு 4 எம்எல்ஏ, அவருக்கு ஒரு அமைச்சர், 2 எம்எல்ஏ ஒரு அமைச்சர், 4 எம்எல்ஏ ஒரு அமைச்சர். கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சி போனா கூட இங்க விஜய் வந்து பிரச்சனை வராது அப்படின்ற ஒரு கோணத்துல இப்ப பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால திரு திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம நடுவுல திருசங்கு சொர்க்கம் மாதிரி நிக்கிறாரு அப்படின்றது தான் உண்மை. ஏன் அப்படின்னா திமுக வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. ஆனா தாவேக்கா அப்படி நிக்குமானா கண்டிப்பா நிக்காது. ஆட்சியை காப்பாற்ற மட்டும் கிடையாது, அவங்க எல்லாரும் பிடிச்சி இழுக்கிறாங்கல்ல. இப்ப ரோட்ல போறோம் வீட்டுல போறோம், எங்க நீ எம்எல்ஏவா, நீ எம்பியா, நீ முன்னாள் அமைச்சரா, நீ நிர்வாகியா, நீ ரோட்ல போறியா, முதல்ல அவர் சொன்ன மாதிரி யாரெல்லாம் பண்ண ஒரு 100 பேர் நிக்க வச்சிடறாங்க பனையூர்ல சனிக்கிழமை வந்து உள்ள வந்து எல்லாருக்கும் துண்டை போட்டுனேறாங்க. மறுபடியும் அவங்களுக்கே போடுறாங்களான்னு தெரியல. முக்கியமான தலைவர் மட்டும் தான் 10 வரைக்கும் ஒரு 10 பேர் 1 லட்சம் பேர் வந்திருந்தா கூட தாவேக்கு வந்து 1,72,00,000 1 லட்சம் பேர் உள்ள எடுத்துலாம் நினைக்கிறேன். அந்த 1 லட்சம் பேரால ஒரு வருடம் எக்ஸ்ட்ரா வர்றது, வந்தவனு மட்டும் தான் ஓட்டு, மிச்சம் யாருக்குமே ஓட்டு கிடையாதுன்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அது அடுத்த தேர்தல் வரும்போது கண்டிப்பா அது தாவேக்காவுக்கு தெரியும். அந்த மாதிரி நேரத்துல திரு திருமாவளவன் வந்து எந்த அளவுக்கு வந்து தாவேக்காவை நம்புகிறான்னு தெரியல. அதனாலதான் அவரு இன்னும் தாவேக்கா பக்கம் முழுமையா சாயாம திமுக ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஒருவேளை தாவேக்கா அன்புமணி ராமதாஸ் உள்ள அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக பக்கம் திரும்பி வந்தாகணும். அதனாலதான் அந்த ஒரு கயிறை வந்து போட்டுட்டே இருக்காரு திமுக பக்கம் திரு திருமாவளவன்.